இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம அகந்தையோட மனமேட்டிமையோடு இருக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி யாரெல்லாம் மனமேட்டிமையோடு இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும், தன்னாலே அழிந்து போகும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. 2 சேவல்கள் சண்டையிட்டதாம். அந்த 2 சேவல்களில் யார் பலசாலி என்று தீர்மானிக்க அது ஆரம்பித்து சண்டையிட ஆரம்பித்தது. மற்ற கோழிகள் எல்லாம் சுற்றி நின்று கைகளை தட்டி ஆரவாரமாய் அவர்களை உற்சாகப்படுத்தினது. இறுதியில் ஒரு சேவல் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற உடனே இந்த சேவல் என்ன செய்தது? என்னை போல பலசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த ஊரில் யாரும் இல்லை, இந்த தேசத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கிறதுலே உயரமான ஒரு கூரை மேலே நின்று, வேறு யாராவது இருக்கிறீர்களா, என்னோடு சண்டையிடுவதற்கு யாராவது இருக்கிறீர்களா, இந்த பகுதிகளில் இந்த உலகத்தில் நான் தான் பலசாலி என்று அது கத்த ஆரம்பித்தது. தூரத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு நல்ல பெரிய பறந்து அப்படியே கீழே வந்து இந்த சேவலை அப்படியே தன்னுடைய கரங்களில் கூறி அந்த நகத்தால் கொத்தி கொண்டு போய்விட்டது. வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் அழிந்து போனது. மற்ற சேவல்கள்லாம் பறவைலாம் பார்த்து பயந்து அடித்து ஓடினது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. சமீபத்தின் செய்தியை கூட நீங்கள் வாசித்திருக்கலாம். ஈரானுடைய அதிபர் கொக்கரித்தார். ஏப்ரல் மாதத்தில், கடந்த மாதங்களில் இஸ்ரவேலை நான் அழித்து விடுவேன், இஸ்ரவேல் என்கிற தேசமே வரைபடத்தில் இல்லாமல் செய்வேன் என்று அவர் அகந்தையோடு கொக்கரித்ததை உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் பார்த்தது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதே ஈரான் தேசத்து அதிபர் ஹெலிகாப்டரில் பறந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாக்க இந்த பக்கம் ஒரு ஹெலிகாப்டர், அந்த பக்கம் ஒரு ஹெலிகாப்டர், அவரை சுற்றின ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருந்தது. அவரை பாதுகாக்க வந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாம் தேசத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. இவருடைய ஹெலிகாப்டர் மாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கி அவர் மண்ணோட மண்ணாக போனதை நம்ம பார்க்குறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. இஸ்ரவேலை நான் அழித்து விடுவேன் என்று அகந்தையோடு பேசின ஈரான் அதிபர், அவரோடு சேர்ந்த 5 அமைச்சர்கள் ஒன்றுமில்லாமல் போனதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்மை தாழ்த்துகிற பொழுது, கர்த்தருக்கு அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒருபோதும் எங்களுடைய ஆவியில் அகந்தையின் சிந்தை, பெருமையின் சிந்தை வராதபடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துவீங்க, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.